இன்றைக்கு என்னுடைய கோல் என்னன்னா, உங்களை ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை? தேவன் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஆசீர்வதிக்க வாக்கு கொடுத்துட்டாரு, சொல்ல போனால் ஆசீர்வதிச்சிட்டார். இந்த 3 காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த ஃபர்ஸ்ட் செஷனில். 3 அடிப்படை சிம்பிளான சத்தியங்கள். தேவன் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்ன சொல்லுங்க? விரும்புகிறார். வாக்கு பண்ணிட்டார், ஆசீர்வதிச்சிட்டார். இந்த 3 காரியங்களை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால், நீங்கள் இந்த கர்த்தரின் ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். நம்பிக்கை வந்துருச்சுன்னு வைங்களேன், மற்ற எல்லாமே அடுத்தது வரலாம். நான் சொன்னது போல் உழைப்பு இருக்கணும், சாமர்த்தியம் இருக்கணும், ஞானம் இருக்கணும். ஆனால் நம்பிக்கை அதெல்லாம் வரவழைச்சிடும். நம்பிக்கை இல்லைன்னா அதெல்லாம் இருந்து பிரயோஜனம் இல்லை. நம்பிக்கை இருந்ததுன்னா அது வந்துடும். அதை நீங்கள் எடுத்து செய்கிறப்போ உங்கள் முயற்சிகள் வாய்க்கும். உங்கள் முயற்சிகள் வாய்க்கும். அப்போ இந்த 3 அடிப்படை காரியங்களை பார்ப்போம் பாருங்க. எந்த 3 அடிப்படை காரியங்கள்? தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், வாக்கு பண்ணிட்டார், ஆசீர்வதித்து விட்டார் ஏற்கனவே. முதலாவது, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இது ஏன் நீங்கள் அதை பார்க்க, இது ரொம்ப அடிப்படை ஒரு காரியம். ஆசீர்வதிக்க விரும்புகிறார்ன்றதை முதல்ல நம்பணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் ஆசீர்வாதம் கையில் சேர மாட்டேங்குதுன்னா, கடவுள் மேலே அந்த ஒரு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. சிலர் சபிக்கிற தேவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சிலர் அவரை சந்தேகப்பட்டு இருக்காங்க. ஆசீர்வதிப்பாரா இல்லையா? கடவுள் என்ன ஆசீர்வதிப்பாரா இல்லையா? சரி, நான் விரும்புகிறேன், கடவுள் ஆசீர்வாதத்தை பெறணும்னு நான் விரும்புகிறேன். என்னுடைய வேலையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பண காரியங்களில், பண விஷயங்களில், அல்லது என்னுடைய வாழ்க்கையின் மற்ற ஏரியாஸில் நான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறேன். ஆனால் அவர் எனக்கு தர விரும்புகிறாரான்ற ஒரு சந்தேகம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று அனுப்பிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அப்போ அவர் என்ன ஆசீர்வதிப்பு விரும்புகிறாரா இல்லையா, கொடுக்க விரும்புகிறாரா இல்லையான்னு இப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுப்பிக்க முடியாது. அவரிடத்தில் வருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் உண்மையாய் அவரை தேடுகிறவனுக்கு பலனளிக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அது அடிப்படை. இப்போ பேசிக்காக என்ன நம்பணும்? அவர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அவர் அப்படிப்பட்ட கடவுள், என்னை ஆசீர்வதிக்கிற விரும்புகிற கடவுள். நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்க ஆசீர்வாதத்தை விரும்புறதை விட தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்புறீங்களா? நீங்க ஆசீர்வாதத்தை விரும்புறதை விட உங்க வேலை, உங்க குடும்பம், உங்க சம்பாத்தியம், உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் நல்லா இருக்கணும் நீங்க விரும்புறீங்களா?